Good evening. Good evening. Good evening, sir. Good evening. இன்னைக்கு நாங்க படிக்க போறது லாஸ்ட் வீக் நாங்க படிச்சது வந்து கோணங்கள், நிரப்பு கோணம், நிரப்பு கோணம், குத்தெளி கோணம், புத்த கோணம், ஒன்றுவிட்ட கோணம், ரெண்டு சமாந்தர கோடுகள் ஒத்த கோணம், ஒன்றுவிட்ட கோணம், நேர் கோணங்கள் என்ன வடிவில் இருக்கும் என்று படிச்சோம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது திரவ அளவீடுகள். திரவத்துக்கும் திண்மத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. திரவம் என்ன? திரவத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க, திண்மத்துக்கு ஒரு உதாரணம். திரவம் நீர், சத்திரவத்துக்கு நீர் சார், இன்னதுக்கு மேய்ச்சல். திரவம் நீர். வினோஷன் என்ன சொன்னீங்க? திண்மத்துக்கு மேசை கதிரை. சரியா? அப்ப திண்மத்துக்கும் திரவத்துக்கும் உங்களுக்கு உதாரணம் தெரியும். திண்மத்துக்கும் திரவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம்தான், திண்மம் வந்து ஒரு மேசையோ ஒரு செங்கல்லையோ எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு. சரியா? ஒரு வடிவம் இருக்கும். ஒரு 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 செங்கல் எடுத்தீங்கன்னா அதுக்கு அகலம் இருக்கு, ஒரு நீளம் இருக்கு, ஒரு உயரம் இருக்கு. ஒரு செங்கல் இல்லையா? செங்கல் தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார். செங்கலுக்கு உயரம், நீளம், அகலம் இருக்கு. ஆகவேயால் ஒரு திண்மத்துக்கு ஒரு வடிவம் இருக்கு. ஒரு திரவத்துக்கு ஒரு வடிவம் இல்லை. இப்ப நீங்க நீரை எடுத்தீங்கன்னா அந்த நீரை ஒரு உருண்டையான ஒரு இடத்துல போட்டீங்கன்னா நீர் உருண்டை வடிவம் எடுக்கும். நீளமான பாத்திரத்துல போட்டீங்கன்னா அந்த நீள வடிவம் எடுக்கும் இல்லையா? ஒரு சதுரமான பாத்திரத்துக்குள்ள போட்டீங்கன்னா அந்த நீர் சதுர வடிவத்தை எடுக்கு. ஆகவே திண்மம் வந்து திண்மத்துக்கு ஒரு வடிவம் எப்பொழுதும் இருக்கும், திரவத்துக்கு ஒரு வடிவம் இல்லை. ஆனா அந்த திண்மத்துக்கும் திரவத்துக்கும் ஒரு கனவளவு இருக்கு. கனவளவு என்ன நீங்க படிச்சிருக்கீங்களா? கனவளவு, ஒரு திண்மத்தின் கனவளவு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நீங்க சுற்றளவு படிச்சிருப்பீங்க, பரப்பளவு படிச்சிருப்பீங்க, கனவளவு. கனவளவு வந்து ஒரு திண்மத்தின் கனவளவு வந்து காண்றதுக்கு அதன் உயரத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் பெருக்கணும். அது உங்களுக்கு தெரியும் தானே? திண்மத்தின் கனவளவை காண்றதுக்கு அதன் உயரத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும். ஆனா திரவத்துக்கு ஒரு 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 கடினமான விஷயம் என்ன? திரவத்தை நாங்க அந்த திரவம் எந்த வடிவான பாத்திரத்துக்கு ஊற்றப்பட்டதை வச்சுத்தான் கனவளவு காணலாம். அப்ப அதுதான் முக்கியமான வித்தியாசம் திரவத்துக்கும் திண்மத்துக்கும். இப்ப நான் இதுல உங்களோட சிலபஸ்ல இருந்தா அடுத்தது 200 மில்லிலிட்டர் அளவான ஒரு பானத்தை முதலாவதாக 200 மில்லி லிட்டர் உள்ள ஒரு போத்தலுக்கு அடையல அந்த போத்தலின் வடிவத்தை எடுக்குது. ஒரு கப்புல ஊத்தேக்கல அந்த கப்புட வடிவத்தை எடுக்குது. ஒரு கிளாஸ்ல ஊத்தேக்கல அந்த கிளாஸின் அரைவாசி வடிவத்தை எடுக்குது. இன்னொரு உயரமான போத்தல்ல போடேக்கல அதுல முக்காவாசி பங்குக்கு இது தாங்குது அந்த திரவம். ஆகவே நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு திரவம் அது எந்த உருவத்துக்குள் ஊற்றப்படுவதோ அந்த உருவத்தை எடுக்கும். சரியா? ஒரு திரவம் அந்த உருவத்தின் முழுதையும் உட்கொண்டிருந்தால்
அதுக்கு பேர் கொள்ளளவு. இப்ப இந்த இந்த 4 படத்திலையும் எந்த படத்துல அந்த மஞ்சள் திரவம் முழு உருவத்தையும் உட்கொண்டுள்ளது? முதலாவது ஓகே, முதலாவது கண்டபடியா அதுக்கு அந்த 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 முழுவதற்கும் பேர் கொள்ளளவு. அந்த போத்தலின் கொள்ளளவு. மற்ற கப்லயோ கிளாஸ்லயோ முழுதும் இல்ல. சரியா? உங்களுக்கு வித்தியாசம். நீங்க யாரோ மியூட் பண்ணல, மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, ஒரு கொள்ளளவு என்பது, அதாவது ஒரு பாத்திரத்தின் கொள்ளளவு என்பது அப்பாத்திரம் கொள்ளக்கூடிய உயர்ந்தபட்ச கனவளவாகும். எவ்வளவு உயர்ந்தபட்சமாக ஒரு திரவத்தை உட்கொள்ளலாமோ அதுதான் கொள்ளளவு. அப்ப நாங்க இதுல எக்ஸாம்பிள் படிப்போம். இப்ப முதலாவது சதுரம். அந்த சதுரத்துல அகலம், நீளம், உயரம் எல்லாம் 5 சென்டிமீட்டர். அப்படி இருந்தா அதன் கனவளவு என்ன நாங்க சொன்னாங்க முதல் சொன்னாங்க. ஒரு திண்மத்தின் கனவளவு வந்து ஒரு சதுரம் என்றா அதன் நீளம் தர அகலம் தர உயரம். அப்ப இந்த சதுரத்தின் நீளம் என்ன? 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர். உயரம் 5 சென்டிமீட்டர். அதன் கனவளவு வந்து அகலம் 5 சென்டிமீட்டர். நீளம். அந்த மூன்றையும் பெருக்கினா வரதான் கனவளவு. ஆகவே கனவளவு, இந்த சதுரத்தின் கனவளவு 5 சென்டிமீட்டர் தர 5 சென்டிமீட்டர் தர 5 சென்டிமீட்டர். சரியா? ஆகவே இந்த கனவளவு வந்து 125 சென்டிமீட்டர் கனவளவு. இந்த கனவளவு வந்து சென்டிமீட்டருக்கு மேல 3 போட்டிருக்கு. அதுதான் கனவளவிட குறியீடு. சென்டிமீட்டர் கனவளவு 3 போட்டா கனவளவு. அதுக்கு ஆங்கிலத்துல சொல்றது கியூபிக். கியூபிக் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். மற்ற செவ்வகத்திட கனவளவு என்ன? நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கோணம். அந்த படத்துல இந்த செவ்வகத்திட கனவளவு என்ன? இருநூறு கன சென்டிமீட்டர் சார். 200 கன சென்டிமீட்டர். சரியா? அதாவது 5 தர 10 தர 4 இல்லையா? 200 சென்டிமீட்டர். ஆமா சார். 5 தர 10 தர 4 200 கன சென்டிமீட்டர். இப்ப உங்களுக்கு திண்மத்திட ஒரு கனவளவு எப்படி காண்றது தெரியும். இன்னைக்கு நாங்க படிக்கிறது வந்து ஒரு திரவத்தின் கனவளவு எப்படி காண்றது. அந்த திரவத்தின் கனவளவை காண்றதுக்கு நாங்க ஒரு திரவத்தை எடுத்தீங்கன்னா அந்த திரவத்தின் வால்யூம், அதன் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க பாவிக்கிறது வந்து மில்லி லீட்டர், லீட்டர் என்ற கணக்கு தான் பாவிக்கிறது. நீங்க மில்லி லீட்டர், லீட்டர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க ஒரு பால் வேண்டுன்னா போட்டிலையா வேண்டுனீங்க, பேக்கெட்லயா? பால் பால் வேண்டி இருக்கீங்களா? ஓகே, அவையில் வந்து தாரது லீட்டர் கணக்குல தான் தருவாங்க இல்லையா? நீங்க பெட்ரோல் டீசல் ஒரு வாகனத்துக்கு அடிக்கிறீங்கன்னா
பெட்ரோல் டீசல் அடிக்கிறேன்னா அது ஒரு கனவளவுல தான் வரும் இல்லையா? சாரி, கனவளவுன்றது லிட்டர் கணக்குல தான் நான் சொல்லுகிறேன். 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 300 ரூபாய், 2 லிட்டர் பெட்ரோல் வந்து 600 ரூபாய். அப்ப நாங்க கனவளவை காண்றதுக்கு சில நேரம் உங்களுக்கு நாங்க முதல் சொன்ன மாதிரி ஒரு திரவத்தின் கனவளவு வந்து அதை அடர்த்தியுள்ள உருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க கண்டுபிடிப்போம். ஆகவே திண்மம் மாதிரி நாங்க நீளம் அகலம் உயரம் என்று எடுக்கிறது கஷ்டம், கண்டுபிடிக்கலாது. அப்ப நாங்க ஒரு விதத்துல பார்க்கணும், நாங்கள் எப்படி ஒரு திரவத்தின் கனவளவை லீட்டரில் அல்லது மில்லி லீட்டரில் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இதுல நான் காட்டியிருக்கேன். இப்ப உங்களுக்கு இந்த இது ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீங்களா? நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து கொடுக்கறது அல்லது உங்களுக்கு ஊசி கொடுக்கறதுனா மருந்து எடுக்கிற நேரம் அதுக்கு பேர் சிரிஞ்ச். சிபிடி வந்து தமிழ்ல சிரிஞ்ச் என்று சொல்றது அந்த படத்துல இருக்குது. அப்ப அந்த படத்துல அவளுக்கு டாக்டர்ஸுக்கு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் கியூபிக் சென்டிமீட்டர்ல இருக்கும் மார்க் பண்ணி, சரியா? அப்ப அவளுக்கு கண்டுபிடிக்கலாம் எவ்வளவு மருந்து அவள் கொடுக்க போயினோம் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு. அப்ப நாங்க ஒரு கன சென்டிமீட்டருக்கும் 1 மில்லி மீட்டருக்கும் தொடர்பு அறியோம். அப்பதான் நாங்க யாரும் நீங்க மியூட் பண்ணணும், சத்தம் வருது ஸ்கிரீன்ல இருந்து. தேங்க்ஸ் நரேஷ். சரியா? அப்ப நீங்க நாங்க அறியோனும் மில்லி மீட்டருக்கும் மில்லி லீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு, சரியா? அப்ப முதலாவது தொடர்பு வந்து 1 கன சென்டிமீட்டர், அதாவது 1 கியூபிக் சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் கியூப், 1 கன சென்டிமீட்டர் சமன் 1 மில்லி லீட்டர். விளங்கிச்சா? அதாவது 1 கன சென்டிமீட்டர்ண்டா அதன் நீளம் அகலம் உயரம் எல்லாம் ஒரு சென்டிமீட்டர். அப்ப 1 தர 1 அந்த உருவத்துக்குள்ள அடங்குற திரவத்தின் அளவு வந்து 1 மில்லி லீட்டருக்கு சமம். விளங்கிச்சாது? அதுதான் இதுல 1 கன சென்டிமீட்டர் சமன் 1 மில்லி லீட்டர். இப்ப இந்த சிரிஞ்ச் வந்து அதன் கனவளவு 1 சென்டிமீட்டர் என்றா அதுக்குள்ள அடங்குற திரவத்தின் அளவை சென்டிமீட்டர் கியூப்ல கொடுக்காம மில்லி லீட்டர்ல சொல்றேன்னா அது 1 மில்லி லீட்டருக்கு சமன். அப்போ முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டியது 1 கன சென்டிமீட்டர் சமன் 1 மில்லி லீட்டர். விளங்கிச்சா? அப்ப அதை நாங்க பாவித்த. அப்ப நாங்க ஒரு சாடியில 10 கன சென்டிமீட்டருக்கு திரவம் இருந்தா அத மில்லி லீட்டர்ல எவ்வளவுன்னு சொல்லுவீங்க? 1 கன சென்டிமீட்டர் வந்து எத்தனை மில்லி லீட்டர்? 1 மில்லி லிட்டர் சார். அப்ப 10 கன சென்டிமீட்டர் எத்தனை மில்லி லிட்டர்? 10 மில்லி லிட்டர். 10 மில்லி. 15 கன சென்டிமீட்டர் உள்ள ஒரு உருவத்துல திரவத்தை போட்டா அது எவ்வளவு மில்லி மீட்டர் சொல்லுவீங்க? 15 கன சென்டிமீட்டர் 15 மில்லி லிட்டர் சார். 15 மில்லி லிட்டர். விளங்கிச்சா அது உங்களுக்கு? கொடுத்திருக்கிறது 10 சென்டிமீட்டர் கியூப், அதாவது 10 கன சென்டிமீட்டர் இருக்கிற திரவத்தின் அளவு 10 மில்லி லீட்டர்.
20 கன சென்டிமீட்டர்ல இருக்கிற திரவத்தின் அளவு 20 மில்லி லிட்டர் ஆகும். ஏனென்றால் 1 கன சென்டிமீட்டர் சமன் 1 மில்லி லிட்டர். ஏதாவது கேள்வி இருக்கா அதுல? இல்ல சார். அப்ப இந்த உதாரணத்தை செய்யுங்க. இந்த கேள்வியை வாச்சு இந்த உதாரணத்தை செய்யுங்க. ஓகே, உங்களோட முதலாவது கேள்வி, கனவளவு எவ்வளவு சென்டிமீட்டர் உங்களுக்கு வருது? கன சென்டிமீட்டர் 3000 3000 கன சென்டிமீட்டர், அதாவது 20 சென்டிமீட்டர் தர 15 சென்டிமீட்டர் தர 10 சென்டிமீட்டர். 20 தர 15 300, 300 தர 10 3000 கன சென்டிமீட்டர். எல்லாருக்கும் அந்த விட கிடைச்சுதா? ஆமா சார். இப்ப அந்த பாத்திரத்தின் கொள்ளளவு லீட்டரில் யாது? அப்ப அந்த பாத்திரம் 3000 கன சென்டிமீட்டர் உள்ள பாத்திரத்துக்குள்ள நீங்க திரவத்தை போட்டீங்கன்னா அதன் கொள்ளளவு, அதாவது உங்களுக்கு எவ்வளவு மேக்சிமத்துக்கு அந்த திரவத்தை ஊற்றலாமோ அதன் கொள்ளளவு லீட்டரில் காண்க. எவ்வளவு லிட்டர்? 3 லிட்டர் சார். 3 லிட்டர் சார். அப்ப 3000 ஓகே, 3000 கன சென்டிமீட்டர் எவ்வளவு மில்லி லிட்டர்னு முதல் கண்டுபிடிப்போம். சரியா? எங்களுக்கு தெரிந்த ஒரு தொடர்பு தான் 1 கன சென்டிமீட்டர் சமன் 1 மில்லி லிட்டர். இந்த கொள்ளளவு, இந்த பாத்திரத்தின் கனவளவு எவ்வளவு? 3000 கன சென்டிமீட்டர். 1 கன சென்டிமீட்டர் 1 மில்லி லிட்டர் என்றா 3000 கன சென்டிமீட்டர் எத்தனை மில்லி லிட்டர்? 3000 மில்லி லிட்டர் சார். 3000 மில்லி லிட்டர். அது விளங்கிச்சான் எல்லாருக்கும்? 3000 மில்லி லிட்டர். 3000 மில்லி லிட்டர். எங்களுக்கு தெரியும் 1000 மில்லி லிட்டர் சமன் 1 லிட்டர் இல்லையா? 1000 மில்லி லிட்டர் சமன் 1 லிட்டர். ஆகவே 3000 மில்லி லிட்டர் சமன் 3 லிட்டர். 1000 பிரித்தா 3 லிட்டர். விளங்கிச்சா? ஓகே, இப்ப நீங்க மூன்றாவது கேள்வியை செய்யுங்க. எல்லாமே எத்தனை மில்லி லிட்டர் கொள்ளளவு இருக்கு இந்த திரவம்? 3000 மில்லி லிட்டர். 3000 மில்லி லிட்டர். ஒரு சின்ன போத்தலுக்குள்ள நீங்க அடக்கும் திரவத்தின் கொள்ளளவு 50 மில்லி லிட்டர். எல்லாமும் 3000 மில்லி லிட்டர் திரவம் இருக்கு. 50 மில்லி லிட்டர் வகையா நீங்க எத்தனை போத்தலுக்குலாம் அடங்குமென்று கேட்டு, அதாவது 3000 நீங்க 50 மில்லி லிட்டரால பிரிச்சா உங்களுக்கு தெரியும் எத்தனை போத்தல் வேணுமெண்டா. ஒரு 50 மில்லி லிட்டர் ஒரு போத்தல். ஆகவே 3000 மில்லி லிட்டர் அடங்குறது இவ்வளவு போத்தல் என்றதான் கேள்வி. இப்ப 3000 50 மில்லி லிட்டரால பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை போத்தல்கள்ல அந்த 3000 மில்லி லிட்டர் அடங்கும் என்று. விளங்கிச்சா அது உங்களுக்கு? ஆமா சார். ஆமா சார். காட்டப்பட்டிருக்கு. இது விளங்கிச்சான்னு பாருங்க இந்த ஒர்க்கிங் எல்லாம். உதாரணம் 2. அடியின் நீளம் 2 மீட்டராகவும் அகலம் 1 மீட்டராகவும் இருக்கும் ஒரு கனவரு வடிவம் உள்ள கான்கிரீட் தொட்டியில் 800 லிட்டர் நீர் இடப்பட்டுள்ளது. தொட்டியில் எவ்வளவு உயரத்துக்கு நீர் உள்ளதென காண்க. தொட்டியில் x சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் இருக்கிறதென கொண்டு ஒரு சமன்பாட்டை உருவாக்கி அதனை தீர்ப்பதன் மூலம் நீர் இருக்கும் உயரத்தை காண்க.
கேள்வியை வாச்சு பாருங்க, உங்களுக்கு செய்யலாமான்னு இந்த கேள்வியா. Fine. நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த மாதிரி, சரியா? இப்ப இதுல கொடுத்திருக்கிறது ஒரு கான்கிரீட் தொட்டி இருக்கு. அதன் நீளம் 2 மீட்டர், அகலம் 1 மீட்டர், உயரம் தரையில, சரியா? அகலம் 1 மீட்டர், நீளம் 2 மீட்டர். அந்த கான்கிரீட் தொட்டியில 800 லிட்டர் நீர் இருக்கிறது. கேள்வி எவ்வளவு உயரத்துக்கு அந்த நீர் உள்ளது இந்த தொட்டியில, சரியா? அதான் கேள்வி. உயரத்தை இந்த கேள்வியின்படி எக்ஸ் சென்டிமீட்டர் எடுக்க சொல்லி. அப்ப உயரம் சென்டிமீட்டர்ல இருக்கிறபடியா முதலாவது நாங்க செய்ய வேண்டியது, அங்கே தரப்பட்டுள்ள நீளம் 2 மீட்டரையும் அகலம் 1 மீட்டரையும் சென்டிமீட்டர்ல காணணும். உங்களுக்கு மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் இருக்கிற தொடர்பு தெரியுமா? எத்தனை சென்டிமீட்டர் 1 மீட்டர்? 100 சார். 100 சென்டிமீட்டர். 1000 மில்லிமீட்டர் 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். அப்ப அதன் நீளம் 2 மீட்டர்னா, நீளம் 2 மீட்டர்னா அது சென்டிமீட்டர்ல எவ்வளவு? 200 சென்டிமீட்டர். 200 சென்டிமீட்டர். அகலம் 1 மீட்டர்னா அது சென்டிமீட்டர்ல எவ்வளவு? 100 சென்டிமீட்டர். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும், அகலம் 200 சென்டிமீட்டர், அகலம் 100 சென்டிமீட்டர், நீளம் 200 சென்டிமீட்டர், உயரம் எத்தனை சென்டிமீட்டர் தெரியும் உங்களுக்கு? கேள்வியின்படி எக்ஸ் சென்டிமீட்டர். ஆகவே அப்படி என்ன, அந்த திரவம் இருக்கிற கொள்ளளவு எவ்வளவு? அந்த திரவத்தின் கொள்ளளவு கன சென்டிமீட்டர்ல எவ்வளவு? நீளம், அகலம், உயரம், இல்லையா? அது ஒரு தொட்டி தானே. அந்த தொட்டிக்குள்ள திரவம் இருக்கு, அகலம் இருக்கு, உயரம் எக்ஸ் சென்டிமீட்டர் தெரியும். ஆகவே அந்த திரவம் இருக்கிற அளவு எவ்வளவு, அதன் கொள்ளளவு எவ்வளவுன்னு பார்த்தா என்னவா இருக்கும்? 200 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர் தர எக்ஸ் சென்டிமீட்டர். அது உங்களுக்கு விளங்கிச்சா? ஆமா சார். எல்லாருக்கும் விளங்கிச்சா அது? அப்ப அந்த கொள்ளளவு, அதாவது 200 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர் தர எக்ஸ் சென்டிமீட்டர் என்ற கொள்ளளவு இருக்கிற நீர், அந்த திரவம் எத்தனை லிட்டர்? கேள்வியின்படி கேள்வியில தரப்பட்டிருக்கு. எவ்வளவு லிட்டர் திரவம் இருக்குது அந்த தொட்டியில? அந்த எக்ஸ் என்ற உயரத்துக்குள்ள எவ்வளவு லிட்டர் திரவம் உண்டு? நீர் 800 லிட்டர். 800 லிட்டர் திரவம் இருக்கு. அப்ப நாங்க சொல்லலாம் சமன்பாட்டுல 200 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர் தர எக்ஸ் சென்டிமீட்டர் என்ற கொள்ளளவு கன சென்டிமீட்டர்ல சமன் 800 லிட்டர். அது விளங்கிச்சாது? ஆமா சார். 200 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர் தர எக்ஸ் சென்டிமீட்டர் சமன் 800 லிட்டர். 200 தர 100 சென்டிமீட்டர் எவ்வளவு? 200 தர 100 தர எக்ஸ் சென்டிமீட்டர்
வந்து 20,000 20,000 சென்டிமீட்டர் இல்லையா? 200 தர 100 வந்து 20,000, 20,000 தர எக்ஸ் வந்து 20,000 எக்ஸ் சென்டிமீட்டர். அது சமன் எத்தனை லிட்டர்? 800 லிட்டர். 800 லிட்டரை நாங்க மில்லி லிட்டருக்கு மாற்றுவோம். எத்தனை மில்லி லிட்டர் 1 லிட்டர்? 1000 1000 மில்லிலிட்டர். 800 லிட்டர் சமன் எத்தனை மில்லி லிட்டர்? 1000. ஒரு லிட்டர் வந்து 1000 மில்லி லிட்டர். ஆகவே 800 லிட்டர் வந்து எத்தனை மில்லி லிட்டர் ஆயிருக்கும்? 800,000 மில்லிலிட்டர். 800,000 மில்லி லிட்டர். 800 தர 1000 விளங்கிச்சாது? ஓகே. அப்ப நாம சொல்றோம் 200 கன சென்டிமீட்டர் சமன் 200 எக்ஸ் சென்டிமீட்டர் சமன் 800 மில்லி லிட்டர் இல்லையா? 800 மில்லி லிட்டர். 800 லிட்டர் 800,000 மில்லி லிட்டர். எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 1 மில்லி லிட்டர் சமன் எத்தனை கன சென்டிமீட்டருக்கு சமன் 1 மில்லி லிட்டர்? 1 கன சென்டிமீட்டர். 1 கன சென்டிமீட்டர். அப்ப இந்த 800 மில்லி லிட்டரை 800 மில்லி லிட்டரை நாங்க 800 கன சென்டிமீட்டர் எழுதலாம் இல்லையா? அதே போல இங்க இருக்கிறது வந்து எங்களுக்கு இதன் கனவளவு வந்து 100 தர எக்ஸ் 20,000 எக்ஸ் கன சென்டிமீட்டர் சமன் 800,000 கன சென்டிமீட்டர். அது விளங்கிச்சா உங்களுக்கு? ஓகே. ஆகவே எங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது வந்து எக்ஸ் எவ்வளவு. அப்ப எக்ஸ் வந்து 800 கன சென்டிமீட்டரை 20 சென்டிமீட்டர் கனத்தால பிரித்தால் உங்களுக்கு அதன் எக்ஸின் பெறுமதி கிடைக்கும். எக்ஸ் வந்து 800,000 20,000 பிரித்தால் 40 சென்டிமீட்டர் என்று வரும். ஆகவே அந்த திரவத்தின் உயரம் எவ்வளவு? 40 சென்டிமீட்டர். ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு இதுல? அனிஷா உங்களுக்கு விளங்கிச்சா? அமித்ஷா இல்ல சார். ஓகே. யாருக்கு விளங்கல? ஓகே, எல்லாருக்கும் விளங்கிச்சு. ஓகே, குட். இப்ப நாங்க கடைசியா படிக்க போறது, நாங்க முதல் கண்டுபிடிச்சது 1 கன சென்டிமீட்டருக்கும் 1 மில்லி லிட்டருக்கும் இருக்கிற தொடர்பு. இப்ப நாங்க கண்டுபிடிக்க போறது 1 லிட்டருக்கும் 1 கன மீட்டருக்கும் இருக்கிற தொடர்பு. முதல் கண்டுபிடிச்சது 1 மில்லி லிட்டருக்கும் 1 கன சென்டிமீட்டருக்கும் இருக்கிற தொடர்பு. இப்ப நாங்க கண்டுபிடிக்க போறது 1 லிட்டருக்கும் 1 கன மீட்டருக்கும் இருக்கிற தொடர்பு. 1 லிட்டருக்கும் 1 கன மீட்டருக்கும் இருக்கிற தொடர்பு. சரியா? இப்ப இந்த ஒரு சதுரத்தின் நீளம், அகலம், உயரம் எல்லாம் 1 மீட்டர். அப்ப 1 மீட்டர் என்றா, இப்ப நாங்க இது நீளம், அகலம், உயரம் எல்லாம் 1 மீட்டர் என்றா அதன் கொள்ளளவு எவ்வளவா இருக்கும்? இந்த சதுரத்தின் கொள்ளளவு 1 லிட்டர் சார். 1 கன மீட்டர் இல்லையா? அதாவது 1 மீட்டர் தர 1 மீட்டர் தர 1 மீட்டர் இல்லையா? ஆமா சார். ஓகே.
ஒரு கனமீட்டர். இப்ப நாங்க இந்த இந்த ஒர்க்கிங்ஸ வச்சு நாங்க கண்டுபிடிக்க போறோம் லீட்டருக்கும் கனமீட்டருக்கும் இருக்கிற தொடர்பு. சரியா? அப்ப நாங்க இந்த படத்தின்படி இதன் கொள்ளளவு வந்து ஒரு கன மீட்டர். ஆனா எங்களுக்கு தெரியும் ஒரு மீட்டர் சமன் எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர். அப்ப இந்த கொள்ளளவை நாங்க ஒரு மீட்டர் தர ஒரு மீட்டர் தர ஒரு மீட்டர் என்று எழுதுறது 100 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர் என்று எழுதுறதும் சமன். அது விளங்கிச்சா? சதுரத்தின் கொள்ளளவை ஒரு மீட்டர் தர ஒரு மீட்டர் தர ஒரு மீட்டர் என்று எழுதுறது 100 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர் என்று எழுதுறது சமன். விளங்கிக்காது? விளங்கிச்சு சார். அப்ப 100 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர் வந்து எவ்வளவு? 1 மில்லியன் சார். 1 மில்லியன் சென்டிமீட்டர். 1 மில்லியன் கன சென்டிமீட்டர். விளங்கிக்காது? விளங்கிச்சு சார். ஆம் சார். ஓகே. ஒரு கன சென்டிமீட்டர் சமன் எவ்வளவு மில்லி லீட்டர்? ஒரு கன சென்டிமீட்டர் 1 மில்லி லிட்டருக்கு சமன். ஆகவே 1 மில்லியன் கன சென்டிமீட்டர் எத்தனை மில்லி லிட்டருக்கு சமன்? 1 மில்லியன் லிட்டர் சார். 1 மில்லியன் மில்லி லிட்டர். விளங்கிச்சா? ஒரு கன சென்டிமீட்டர் 1 மில்லி மீட்டருக்கு சமன். ஆகவே 1 மில்லியன் கன சென்டிமீட்டர் வந்து சமன் 1 மில்லியன் மில்லி. அது விளங்கிச்சாது? ஆமா சார். ஆமா சார். 1 மில்லியன் மில்லி லிட்டர் சமன் எவ்வளவு லிட்டர்? 1 மில்லியன் மில்லி லிட்டரை லிட்டர்ல காண்றதுக்கு என்னத்தால பிரிக்கணும், என்னத்தால வகுக்கணும், எவ்வளவால வகுக்கணும்? 1000 வகுக்கணும் லிட்டரை லிட்டர் ஆக்குறதுக்கு இல்லையா? ஆகவே 1 மில்லியன் மில்லி லிட்டரை லிட்டர் ஆக்குறதுக்கு 1 மில்லியன் மில்லி லிட்டரை 1000 வகுக்கணும். 1000 வகுத்தா கிடைக்கிறது உங்களுக்கு எவ்வளவு லிட்டர்? அதாவது 1000 லிட்டர் இல்லையா? இந்த 1000 லிட்டர் சமன் எத்தனை கன சென்டிமீட்டர்? இதுல இருக்கு எத்தனை கன சென்டிமீட்டர்? 1 மில்லியன் கணக்கு. 1 மில்லியன் 1 மில்லியன் கன சென்டிமீட்டர். 1 மில்லியன் கன சென்டிமீட்டர் வந்து எத்தனை மீட்டருக்கு சமன்? கன மீட்டருக்கு 1 மீட்டர் கணக்கு. 1 மீட்டர் 1 கன மீட்டருக்கு சமன். ஆகவே நாங்க சொல்றோம் 1 கன மீட்டர் சமன் எத்தனை லிட்டர்? 1000 லிட்டர். விளங்கிச்சா? அப்ப உங்களுக்கு ரெண்டாவது தெரிஞ்சு முதலாவது தெரிஞ்சிருக்க வேண்டியது 1 கன சென்டிமீட்டர் சமன் 1 மில்லி லிட்டர். 1 கன சென்டிமீட்டர் சமன் 1 மில்லி லிட்டர். 1 கன மீட்டர் சமன் 1000 லிட்டர். விளங்கிச்சா? அந்த ரெண்டு தொடர்பும் ஆமா சார். யாருக்கு விளங்கல? ஓகே. அப்ப உங்களுக்கு அது விளங்கிட்டுதுன்னா இதுதான் இதுல விளங்க வேண்டியது. 1 கன மீட்டர் என்பது 1000 லிட்டர் கனவளவாகும். அது நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப அது உங்களுக்கு விளங்கிச்சா இந்த கேள்வியை செய்யுங்க. இந்த கேள்வியை செய்யுங்க. ஒரு வீட்டில் தினமும் பயன்படுத்த தேவையான நீர் சேகரிக்கப்படும் கன ஒரு வடிவமுள்ள ஒரு தொட்டியின் உள்நீளம் 1.5 மீட்டர் அகலம். உள்நீளம் 1.5 மீட்டர், அகலம் 1 மீட்டர்,
உயரம் 1 மீட்டர் ஆகும். தொட்டியின் கொள்ளளவு எத்தனை லிட்டர்? அது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, வீட்டில் வசிப்பவர்கள் தினமும் 300 லிட்டர் நீரை நுகர்வார்களாயின் முற்றாக நீர் நிரப்பப்பட்டுள்ள தொட்டியில் உள்ள நீர் அவர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு போதுமானது? அப்ப தொட்டியின் கொள்ளளவு எவ்வளவு என்றுதான் கேள்வி. நாங்க தொட்டியின் கொள்ளளவை மீட்டர் கன மீட்டர்ல கண்டுபிடிக்கலாம். அதாவது அகலம் தர நீளம் தர உயரம். நீளம் 1.5 மீட்டர், அகலம் 1 மீட்டர், உயரம் 1 மீட்டர். ஆகவே அதன் கொள்ளளவை கன மீட்டர்ல காண்றா 1.5 மீட்டர் தர 1 மீட்டர் தர 1 மீட்டர். 1.5 தர 1 தர 1 1.5 கன மீட்டர். விளங்கிச்சாது? 1.5 கன மீட்டர். எங்களுக்கு ஆல்ரெடி நாங்க இப்ப படிச்சோம். அது கேள்வி கொள்ளளவு எத்தனை லீட்டர். நாங்க இப்பதான் படிச்சுதாங்க. ஒரு கன மீட்டர் சமன் எத்தனை லிட்டர்? 1000 லிட்டர் சார். 1000 லிட்டர். ஆகவே 1.5 கன மீட்டர் சமன் எத்தனை லிட்டர்? 1.5 தர 1000 1500 லிட்டர். விளங்கிச்சா? ஆமா சார். யாருக்கு விளங்கல இது? ஓகே, எல்லாருக்கும் விளங்கு. அப்ப இரண்டாவது கேள்விக்கு இப்ப விடைய கண்டுபிடிப்போம். அப்ப எல்லாமே 1500 லிட்டர் தண்ணி இருக்கு. அப்ப இந்த ஒரு வீட்டில் வசிப்பவர்கள் தினமும் 300 லிட்டர் நீரை பாவித்தார்கள். எல்லாமா இந்த தொட்டியில இருக்கிற நீரின் கொள்ளளவு எவ்வளவு? 1500 லிட்டர். ஒரு நாளைக்கு வீட்டுல இருக்கிறார்கள் பாவிக்கிற நுகரும் நீரின் அளவு எவ்வளவு? எவ்வளவு லிட்டர் நீர் அவர் பாவிக்கணும் ஒரு நாளைக்கு? 300 லிட்டர் சார். 300 லிட்டர். எல்லாமா இருக்கிற நீரின் கொள்ளளவு எவ்வளவு? 1500 லிட்டர். ஆகவே இது 300 லிட்டரின் படி ஒவ்வொரு நாளும் பாவித்தால் எத்தனை நாட்களுக்கு அவர்கள் இந்த நீரை பாவிக்கலாம்? 5 நாட்கள். 5 நாட்கள். 1500 லிட்டர் நீர் இருக்கு. ஒரு நாளைக்கு பாய்க்கிறது 300 லிட்டர். ஆகவே 1500 300 பிரித்தீங்கன்னா உங்களுக்கு 5 நாட்கள் என்ற விட வரும். 5 நாட்களுக்கு அவர்கள் இந்த நீரை பாவிக்கலாம். ஏதாவது கேள்வி இருக்கா அதுல? இப்ப அதுல ஒர்க்கிங் இதுல தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த ஒர்க்கிங்ஸ்ல ஏதாவது क्वेश्चंस இருக்கா? இல்ல சார். ஓகே, இல்ல சார். ரைட். அவ்வளவுதான் இன்னைக்கு நாங்க திரவ அளவுல படிக்கிறதுக்கு இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு படிச்சதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல சார். விளங்கிச்சு? இல்ல சார். உங்களுக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு 8:30க்கு. அப்ப இன்னைக்கு இந்த கிளாஸ் இப்போதைக்கு முடிப்போம். நாங்க இன்னொரு டாபிக்க அடுத்த கிளாஸ் தொடங்குவோம். சரியா? ஓகே சார். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். Thank you sir. ஓகே, Thank you, sir.